வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நம்ம யாரை பற்றியும் யார் தவறா பேசுறதையும் நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. நம்ம எப்பொழுதுமே கண்ணியமாக தான் நம்ம பேசியிருக்கோம். மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை யாருமே அப்படிலாம் பேசினதில்லை. இப்போ லேட்டஸ்டாக பொன்ராஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டிவிகே அதாவது விஜய் கட்சியுடைய அந்த சில பெண்கள் அவங்க விஜயை பற்றி சில கருத்துக்கள் சொன்னாங்க. அது குறித்து அவர் அப்படி அட்டாக் பண்ணியிருக்காரு. நான் அது குறித்துமே என்ன போட்டிருந்தேன்னா, பொன்ராஜ் இப்படி பேசியிருக்க வேண்டாம், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நல்ல வார்த்தைகள் இருக்கும்பொழுது கெட்ட வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதுங்கிறது கனி இருக்கும் பொழுது காய போய் வேணா சாப்பிடுவானா அப்படின்னு வள்ளுவர் கேட்டிருக்காரு. அதை தான் நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தேன். பொன்ராஜ் ஷுட் நாட் ஹேவ் டோல் தட் வேர்ட் அப்படின்னு போட்டு நான் சொல்லியிருந்தேன். இது எப்போ சொன்னேன்னா, காலையிலே சொல்லியாச்சு, நேற்றுக்கு காலையிலேயே. பின்னாடி அதை விஜய் கட்சிக்கு வேற எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை. அவர் எதுக்கும் வெளியில வர்றதில்லை, அவங்களுக்கு எந்த விதமான கொள்கை கோட்பாடும் கிடையாது அப்படின்னு ஒன்று. இந்த பாயிண்ட் எடுத்து நம்ம பிடிச்சிக்கலாம்னு சொல்லி எல்லாரும் இந்த பாயிண்ட் அவங்க கட்சிக்காரங்களாம் சேர்ந்து அடிச்சு பொன்ராஜை இந்த பாயிண்ட்டை வச்சு அடிச்சு டிஜிபி ஆஃபீஸில் போய் விஜயை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ அது அவங்களுடைய ஐடியா, அவங்க என்ன வேணா பண்ணலாம். ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறதுங்கிறது அது அவங்களுடைய முடிவு. ஆனால் இந்த நியூஸ் மினிட் மாதிரியான சில ஆன்லைன் மேகசின்ஸ்லாம் இருக்குது. அவங்க தான் வேர்ல்டுலேயே பெரிய ஜேர்னலிஸ்ட்டு. தன்யா ராஜேந்திரன், இந்த ஷபீர் அகமது எல்லாம் அப்படியே எல்லாமே தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி பேசுவானுங்க இந்த சின்ன பசங்கள்லாம். கடைசியில் பாருங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிவிகே சீஃப் விஜய் ஹிட்ஸ் அவுட் எம்என்எம் லீடர்ஸ் ப்ராசிக்யூட் ரிமார்க் ஆன் உமன் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு போட்டானுங்க. அதாவது பொன்ராஜ் எம்என்எம்ல இருக்காரு, எம்என்எம் லீடர் அப்படின்னு போட்டானுங்க. உண்மையிலேயே என்ன நடந்தது? எம்என்எம்லேருந்து அவர் 2021 வெளில போயிட்டார். அவர் இப்போ ஒரு அரசியல் விமர்சகராக தான் இருக்கார். நாங்கள் பெரிய பத்திரிகையாளர், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு சொல்கிற இந்த சின்ன பசங்க இவங்க எம்என்எம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பயங்கரமாக காட்டமான ரிப்ளை தான் போயிட்டு இருக்காங்க. உடனடியாக அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு பாருங்க. இந்த லட்சணத்தில் இவங்க பத்திரிகை நடத்துகிறாங்க. 2026 பொன்ராஜ் எம்என்எம்ல இருக்காருன்னு போடுறாருன்னா இப்போ இவங்களுக்கு எவ்வளோ வன்மம் இருக்கணும் கமல் மேலேயும் கமல் கட்சி மேலேயும். உலக நாயகன் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனத்துடைய தயாரிப்பில் சுந்தர் சி ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் இயக்கிறதா இருந்தது. ஆனால் சுந்தர் சி சில காரணங்கள்னால அவர் அந்த படத்தை விட்டு வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் யார் ரஜினிகாந்தை இயக்கிறது அப்படின்னோடனே நம்ம மகேந்திரன், ராஜ்கமலுடைய மகேந்திரன், டிஸ்னி இவங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, 2-3 இயக்குநர்கள், அதாவது நல்ல கதை கிடைக்கிற வரையே நம்ம ரஜினிகாந்துக்கு அனுப்பணும். அவருக்கு எந்த கதை பிடிச்சிருக்கோ நம்ம அதுக்கப்புறம் அந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நித்திலன், அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அஸ்வத் மாரிமுத்து, அப்புறம் சிபி சக்கரவர்த்தி, இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் ஒரு 7-8 கதையாவது கேட்டிருப்பார் ரஜினி சார். அதில் அஸ்வத் மாரிமுத்து அனுப்பும்பொழுது அஸ்வத் மாரிமுத்து இவங்க ராஜ்கமல்ல உள்ள நம்ம இவர் மகேந்திரனுக்கும் சரி டிஸ்னிக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா அவருடைய ஓமை கடவுளே, டிராகன், இந்த 2 படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இவர் ஒரு யூத்து, இவர் ஒரு ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு ஆளை டைரக்ட் பண்ணார்னா, ஒரு கதை சொன்னார்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் போய் ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு ரஜினிகாந்துக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போகுது. அதான் ராஜ்கமல் தான் அனுப்புகிறாங்க. ராஜ்கமல் அனுப்பி ரஜினிகாந்த் கதை கேட்குறாரு. ரஜினிகாந்த் கதை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இமீடியட்டாக கமல் சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. கமல், இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், பிரமாதமாக இருக்குது கமல் அப்படின்ன உடனே அவங்க ஹாப்பி. அந்த கதையை கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. சில காரணங்கள்னால எப்பொழுதுமே சினிமாவில் ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைய எதுவுமே நிச்சயம் கிடையாது. அட்வான்ஸ் கொடுப்பாங்க, நடக்காது. சூப்பராக இருக்குமாங்க, எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா நடக்கும். நிறைய இயக்குநர்கள் 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணி அவங்களால படம் எடுக்க முடியாமல் அந்த படம் நின்று போன தருணங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த மாதிரி இது நடக்கலை. பட் இந்த கதையை பொறுத்தவரைய ராஜ்கமல் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த கதை ஒன்று கமல்ஹாசன் பண்ணணும், இல்லை ரஜினிகாந்த் பண்ணணும். இந்த 2 பேர் தான் பண்ண முடியும். அதாவது கமல் பண்ணுறாருன்னா கமலுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் பண்ணணும், ரஜினி பண்ணுறாருன்னா ரஜினிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ் கதை. அதான் அஸ்வத் மாரிமுத்து சித்ரா லட்சுமணன் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு பேஸ் கதை. அந்த கதையை கமல் சாருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில மாற்றங்கள் பண்ணுறோம். ரஜினி சார் வர்றாருன்னா ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அது கதை தான் பேஸு. அதுக்கப்புறம் தான் அதில் யார் நடிக்கிறாங்கிறது,
ஆனால் இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவுடைய மாபெரும் சூப்பர் ஸ்டார்ஸ், கமல்ஹாசன், ரஜினிகாந்த். இவங்களை தவிர வேற யாரும் அந்த கதையை பண்ண முடியாது. அந்த அவங்களுடைய 40-50 வருட அந்த அனுபவம், சினிமாவில் இருக்க அனுபவம் அந்த கேரக்டரில் பிரதிபலிக்கும். இதை அப்படி அவங்க ரெண்டு பேரில் யாருமே பண்ணலைன்னா அந்த கதையை நான் தூக்கி வச்சிருவேன். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, ரஜினி பண்ணலை அப்படின்ன ஒன்று கமலை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஐடியா பிளான் பண்ணி அதை பண்ணும்பொழுது ஏஜிஎஸ் ஒத்துக்கலை. ஏன்னா ஏஜிஎஸ் வந்து அஸ்வத் மாரிமுத்து சிம்புவை வச்சு ஒரு படம் எடுக்க போறாங்க. சார் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போட்டு சார், ஆல்ரெடி லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நான் ஒத்துக்காததுனால சரி நீங்க அதை முடிச்சுட்டு வாங்கன்னு இருக்காங்க. நிச்சயமாக கமல்ஹாசன் அஸ்வத் மாரிமுத்து காம்போல இந்த கதை படமாகும் அப்படின்னு நான் நம்புறேன். அஸ்வத் மாரிமுத்தும் நம்புறாரு. தமிழ்நாடு நவ் அப்படின்னு ஒரு மேகசின், ஆன்லைன் மேகசின். அதில் வந்து இந்த பறக்கும் படை தேர்தலில் செலவினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் வரிசையாக நின்று பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு காராக பிடிச்சி அதில் ஏதாவது பணம் இருக்கா, 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா பிடிச்சிருவாங்க. அதை வந்து திருப்பி வாங்குறதுங்கிறது பெரும்பாடுபட்டு தான் வாங்கணும். அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சு. அதனால வந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, அது சம்மந்தமாக ஒரு இப்படி வரும்பொழுது, ரைடு வரும்பொழுது AK-47 பிடிச்சிருக்காங்க. என்னடா AK-47 இருக்கேன்னு பார்த்தா அது வந்து டம்மி, சினிமாவில் யூஸ் பண்ணுறது. அது வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் கதாநாயகன் நடிக்கிற படத்துக்கு யூஸ் பண்ணுறது. அதெல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்களாம். ஸோ அப்புறம் அப்படி ஒருவேளை இப்படி மற்றவர்கள் இந்த மாதிரி ரெட்ரோ சேட்டைகள் இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கார்த்திக் சுப்பராஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா ரெட்ரோ சட்டைகளை வச்சிருப்பாரு, 80s உள்ள சட்டைகள். அப்புறம் வெற்றிமாறன் இந்த மாதிரி பிடிச்சா என்ன பிடிபடும், வெற்றிமாறன் காரில் இருந்ததுன்னா அருவா. அதுக்கப்புறம் வந்து ஷங்கர்கிட்ட என்னன்னா வேல்பாரி ஸ்கிரிப்ட் பிடிபடும். அட்லீட்டை வந்து பழைய படங்களோட CD. அப்புறம் அஸ்வத் மாரிமுத்து சிம்புவோட பிளேடு செயின், கை ஒயரு, கைக்குட்டை இதெல்லாம் பிடிபடும் அப்படின்னு போட்டுட்டு, நம்ம இவர்கிட்ட நெல்சன்ட்ட என்ன பிடிபடும் கேட்டால் ரெடின் கிங்ஸ்லி மாட்டுவார். கடைசியாக வந்து சிவகுமார் முருகேசன்ட்ட என்ன மாட்டுன்னு பார்த்தா கமல் பாடல் கேசட்டுகள். ஏன்னா நம்ம தாய் கிழவியில் வந்து இருக்கிற எல்லா படத்துடைய உலகநாயகன் கமல்ஹாசன் பாடலையும் போட்டார்ல, அவர்கிட்ட நிச்சயமாக கமல் பாடல் கேசட் தான் மாட்டோம். அது வந்து ரைட் ஃப்ரம் பிகினிங், கமலுடைய அம்மாவும் நீ அப்பாவும் நீ காலத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக வந்த படம் வரை எல்லாமே அவர் வச்சிருப்பாரு கலெக்ஷனு அப்படின்னு சொல்லி நக்கலாக போட்டிருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஒன் பீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்குது. அதாவது இது யங் பைரட்ஸ் இவங்கெல்லாம் போய் ஒரு மிகப்பெரிய புதையலை எடுக்கிறதுக்காக போவாங்க. அதில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள். அதுதான் முதல் பார்ட் வந்து பெரிய வெற்றி பெற்றது. இது செகண்ட் சீசன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறம் இப்போ செகண்ட் சீசன் 8 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடுமே 1 hour. ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு சினிமா மாதிரி இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ ப்ரொடக்ஷன் வேல்யூ, அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஒரு ஸ்லோ பேர்னாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செகண்ட் சீசன் பயங்கர பிரமாண்டமாக இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அவங்களோட VFXலாம் அன்பிலீவபிளாக இருக்குது. அப்படியே திமிங்கலத்தை கொண்டு வராங்க, அப்படியே டைனோசரை கொண்டு வராங்க. அந்த கதை சொல்லப்பட்ட விதம் குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆக்ஷன் பிரமாதமாக இருக்குது. டெக்னிக்கலி பிரில்லியன்ட்டு, ஸ்க்ரீன் பிளே வைஸ் டச்சிங்காக இருக்குது. இது அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ். பார்க்கலாம். நான் 2 சீசனும் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ நேற்று தான் செகண்ட் சீசன் முடித்தேன். ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.